இன்றைக்கி எங்கள் மேடம்க்கு எந்திரிச்ச உடனே கரும்பு ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு தோணிச்சு போல். ஸோ வா கரும்பு ஜூஸ் குடிக்க போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டா. ஸோ அங்கே போயிட்டு கரும்பு ஜூஸ் 1ஆ 2ஆ நான் அந்த அக்கா கேட்க நான் 1 தான் சொன்னேன். ஸோ ஏன் நீ குடிக்க மாட்டியான்னு எனக்கு சுகர் இருக்குது அப்படி இப்படின்னு கலாய்ச்சிக்கிட்டு ஒரே தமாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்புறமா வீட்டுக்கு வந்து நம்ம ரெகுலரான அதே முட்டை, அப்புறமா இன்றைக்கி காலையிலே நம்ம மெடிடேஷன் பண்ணி முடிச்சிடலாம், கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்னு 7 டேஸ் கண்டினியூஸாக நாங்கள் மெடிடேட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் இஸ் எ ரியல் வின். அப்புறமா வந்துட்டு இந்த சிக்கன் மீல், சிக்கன் ரைஸு, அப்புறமா ஈவினிங் ஜிம்முக்கு போனேன். ஜிம்மில் வந்துட்டு இன்றைக்கி ஷோல்டர் ஒர்க் அவுட். ஸோ பம்ப் வந்துட்டு செம்மையாக இருந்தது. இது பிஃபோர் எடுத்த வீடியோ, ஆஃப்டர் எடுத்த வீடியோ இதோ உங்களுக்காக இப்போ வருது. பாடி கண்டிஷன் எப்படி இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தட் வில் லிட்ரலி மோட்டிவேட் மீ. இது முடிச்சுட்டு எந்த வீடியோவும் எடுக்கலை. அந்த நாள் வந்துட்டு கம்ப்ளீட்டாக அப்படியே போயிடுச்சு. ஸோ வேறு வேலையிலலாம். ஆனால் உங்களுக்காக அதே மீல் தான், லஞ்ச் மீலில் சாப்பிட்ட அதே மீல் இப்போவும் சாப்பிட்டேன். ரொம்ப நிறைய வீடியோ எடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் பம்பை. அவ்வளோதான், நாளைக்கு சந்திப்போம்.